கடல் ஆமைகளின் இறப்பை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் முதல் கோவளம் வரை கடந்த மாதம் ஏராளமான கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய வண்ணம் இருந்தன. சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்திருக்கலாம் என கூறப்பட்டது. இந்த ஆமைகள் கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இவை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அழிவின் விளிம்பிலுள்ள உயிரினங்களின் பட்டியலில் முதலாவதாக இடம்பெற்றது. இவற்றின் திடீர் இறப்பு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆமைகளின் இறப்பு தொடர்பாக நாளிதழ்களில் வெளியான செய்தி அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாகவே முன்வந்து வழக்காக எடுத்து இதனை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு அமர்வின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, தொழில்நுட்ப உறுப்பினர் கே சத்யகோபால் ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், ஆந்திர மீனவர்களும் தமிழகத்தை ஒட்டிய தடை விதிக்கப்பட்ட பகுதியில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. படகுகளை அதிவேகமாக இயக்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உயிரிழந்த ஆமைகளின் தலையில் காயம், அதிர்ச்சி மற்றும் மூச்சுவிட முடியாமல் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆமைகளின் இனப்பெருக்க காலத்தில் அவை வரும் பகுதிகளில் விசைப்படகுகளை இயக்க தடை விதிக்கப்படுவதாக கூறினர்.